அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக பிறைகள் பற்றி குர்ஆன் சுன்னா கூறுவது என்ன என்ற தலைப்பில் மௌலவி முஹம்மது கடாஃபி, மாஸ்டர் ஆஃப் இஸ்லாமிக் சயின்ஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒரு சிற்றுரை நிகழ்த்துவார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவனது மார்க்கத்தை பற்றிய முக்கியமான சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்திற்கு நேர்வழிகாட்டியாக இந்த திருமறை குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு நேர்வழிகாட்டி என்று இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வேதத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேர்வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நேர்வழியை பிற சமூகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம், இஸ்லாம் நமக்கு போதித்து தந்திருக்கக்கூடிய எத்தனையோ கடமைகளை நாம் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம், இஸ்லாத்தின் சில கடமைகளிலே தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தவறாக விளங்கி அல்லது தவறாக நம்மிடத்திலே விளக்கப்படுத்தி அதன் மூலமாக ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் அடைந்து வருகிறோம் என்பதை, நமது இபாதத்துகளிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அந்த தவறுகளின் மூலமாக குர்ஆன் ஹதீஸை நாம் சரியாக ஆராயும் பொழுது நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. மனிதன் என்று சொன்னாலே தவறு செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த தவறுகளிலே இருந்து நம்மை முடிந்த அளவுக்கு நம்மை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மூமின் 2 முறை கொட்டுப்பட மாட்டான். ஒரு மூமின் என்ன செய்வான்? ஒரு தடவை தான் கொட்டுப்படும். அடுத்த முறை என்ன செஞ்சிருவான்? அவன் அந்த தவறை சரி செய்து விடுவான். அது திரும்பவும் கொட்டுப்படுற அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும் வருடம் கொட்டுப்பட்டு கொண்டு அல்லது வருடம் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். காரணம், ரமலான் நோன்பு, பெருநாள், ஹஜ்ஜு, இது போன்ற இந்த இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டாய கடமைகளில் இருக்கக்கூடிய இபாதத்துகளிலே
நாம் செய்திருக்கக்கூடிய அல்லது நாம் புரிந்திருக்கக்கூடிய தவறான புரிதல். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை துவங்கக்கூடிய விஷயத்திலே, பெருநாளை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு மிக துல்லியமானதாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிகிறோம். திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பெருநாள் அல்லது நோன்பு அல்லது ஹஜ் இது போன்ற சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே பிறைகளைத்தான் நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். நாம் பிறையை பார்க்க வேண்டும், பிறையை பார்த்து எடுத்த உடனே சூமு லிருயத்திஹி வஅஃப்திரு லிருயத்திஹி என்று ஹதீஸை எடுத்து சொல்லிவிடுவார்கள். பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு ஹதீஸை, இந்த ஹதீஸினுடைய முழு பகுதியை விட்டு ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சொல்லி பிறையை பார்த்து நோன்பு வைங்க ஹதீஸ் இருக்குது. இவர்கள் அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள், நபி வழிக்கு முரணாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த ஹதீஸை யார் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கின்றார்களோ, திரும்ப திரும்ப இந்த ஹதீஸை வலியுறுத்துகின்றார்களோ, அவர்கள் அந்த ஹதீஸை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எந்த ஹதீஸை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு விட சொன்னாங்க என்று சொல்கிறார்களோ, அவர்கள் அந்த ஹதீஸை தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை நாம் நிரூபிக்க முடியும். சரி, இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள் நாம் முதல்ல பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே அஹில்லாக்களை பற்றி உம்மிடத்தில் கேட்கின்றார்கள். குல் ஹிய மவாகித்து லின்னாஸ், அது மனிதர்களுக்கு தேதிகளை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று நபியே நீர் கூறுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அஹில்லாக்களை பற்றி கேட்கின்றார்கள், பிறைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கின்றார்கள். குல் நீங்கள் கூறுங்கள், ஹிய மவாகித்து லின்னாஸ், இந்த மனித சமூகத்துக்கு தேதிகளை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது பிறை என்பது நமக்கு நோன்பை தீர்மானிப்பதற்கோ பெருநாளை தீர்மானிப்பதற்கோ அல்ல, நமக்கு தேதிகளை தீர்மானிப்பதற்காக. தேதிகளை நாம் எப்பொழுது தீர்மானிப்போம்? இன்றைக்கு தேதியை பார்த்து நாளைக்கு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு பிற பார்த்து நாளைக்கு நோன்பு வைங்க, இன்னைக்கு பிற பார்த்து நாளைக்கு பிறந்தா கொண்டாடுங்க. சவுதி சேனல்ல பாருங்க தராவியா தொழுதா நாளைக்கு நோன்பு, சவுதி சேனல்ல பாருங்க தராவியா இல்லைன்னு நாளைக்கு பிறனா. இப்படி என்ன காலண்டருங்கிறது இந்த மெத்தட்ல வராது. காலண்டர் என்று சொன்னால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவது. இந்த வசனத்துக்கு விளக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லப்படக்கூடிய ஹதீஸை பாருங்கள். இன்னல்லாஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅல் அஹில்லத மவாகீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறைகளை தேதிகளாக தேதிகளாக ஆக்கியிருக்கிறான். ஃபைதா ரஅய்துமூஹு, அதன் காட்சி நடிப்பிலேயே ஃபசூமு நீங்கள் நோன்பு வையுங்கள், ஃபைதா ரஅய்துமூஹு அதனுடைய காட்சி நடிப்பிலேயே ஃபஃப்திரு நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள் என்கிற ஹதீஸ் இருக்கின்றது. மற்ற சில ஹதீஸ்கள் எப்படி வருகின்ற சொன்னால், ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத், அல்லாஹ் பிறைகளை தேதிகளுக்காகவே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஃபசூமு நீங்கள் எனவே நீங்கள் நோன்பு வையுங்கள், லிருயத்திஹி அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பு வையுங்கள், வஅஃப்திரு நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள், லிருயத்திஹி அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பை விட்டு விடுங்கள், ஃபஇன் உம்ம அலைக்கும் அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது ஃபக்துரு லஹு அதை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நீங்க முழுமைப்படுத்தி விடுங்கள் அல்லது கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஹதீஸ் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிய மவாகீத்து லின்னாஸ் யஸ்அலூனக அனில் அஹில்லா, அஹில்லாக்களை பற்றி கேட்கின்றார்கள். குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் அது மனிதர்களுக்கு தேதிகளை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹில்லாக்களை தேதிகளுக்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ காலண்டர் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். இதை விட நமக்கு மிக தெளிவான விளக்கம், நம்ம பிறைய பார்க்கிறது நோன்புக்காகவும் பெருநாளுக்காகவும் மட்டுமல்ல, தேதிகளுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த விளக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கும். சரி, காலண்டர் என்று சொன்னால் முன்கூட்டியே நாம் தீர்மானிக்க வேண்டுமே, முன்கூட்டியே நாம் முடிவு செய்ய வேண்டுமே. அப்ப அது எப்படி முன்கூட்டியே தீர்மானிப்பது, முன்கூட்டி முடிவு செய்வது? அதுக்கு என்ன குர்ஆன் என்ன வழி இருக்கு என்று சொன்னால், சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன், அவன்தான் சூரியனை ஒளி உள்ளதாக ஆக்கினான், வல் கமர் நூரன்
சந்திரனை அல்லாஹ் பிரகாசமானதாக ஆக்கிறான். வகத்தரஹு மனாசில, அந்த சந்திரனுக்கு பல மஞ்சில்களை ஏற்படுத்தினான். மஞ்சில் அதாவது தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். எதற்கு ஏற்படுத்தினான் தெரியுமா? லிதஅலமு, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையும், வல் ஹிசாப், கணக்கையும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்ன காலண்டர் என்று சொன்னால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவது. முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தங்குமிடங்களை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மா ஜஅலல்லாஹு ذلك இல்லா பில் ஹக், அல்லாஹ் இதையெல்லாம் சத்தியத்தை கொண்டே, அல்லாஹ் இதையெல்லாம் படைக்கல, சத்தியத்தை கொண்டு இதெல்லாம் படைச்சிருக்கான். சும்மா வீணுக்காக விளையாட்டுக்காக அல்லாஹ் படைக்கல. யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமின் யஅலமூன், யுஃபஸ்ஸில் ஆயாத்தி லிகௌமின் யஅகிலூன், அறிவுடைய மக்களுக்கு தனது அத்தாட்சியை அல்லாஹ் இப்படித்தான் விவரிக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் விவரிக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அறிவுடைய மக்கள், நீங்கள் அறிவாறு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான வரிகள் இதில் அடங்கி இருக்கின்றன. அப்போ சந்திரனை எதுக்கு படைச்சிருக்கிறேன், சூரியன் எதுக்கு படைச்சிருக்கிறேன், சந்திரனுக்கு ஏன் இப்படிப்பட்ட படித்தரங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன், அந்த ஏற்படுத்தியது மூலமாக நீங்கள் எதை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டுகளின் எண்ணிக்கை அறிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அழகான வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்வது, அல்லாஹ் சந்திரனை வெறுமனே பிறை பார்ப்பதற்கு நோன்பு நோற்பதற்கும் பெருநாளுக்காக மட்டும் படைக்கவில்லை, அதை தேதிகளாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். மனித சமூகத்திற்கு நாட்காட்டி என்பது அவசியமா இருக்கின்றது. நாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய கிரிகோரி என்று சொல்லக்கூடிய காலண்டர் பல குளறுபடிகள் நிறைந்ததாக இருக்கின்றது. அது நிரந்தரமானது அல்ல. மனித சமூகம் அழியும் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் நிரந்தரமான ஒரு நாட்காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலேயே அல்லாஹ் உருவாக்கி விட்டான். அதனுடைய அந்த படித்திரங்களை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் இந்த காலண்டருடைய மற்ற சில விஷயங்களை பற்றி அல்லாஹ் விவரிக்கும் பொழுது அல்லாஹ் பிறைகளுடைய கடைசி நிலைகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். நம்ம மேற்கு திசையில மறையக்கூடிய நிலையில பிறைய பார்த்துட்டு இதுதான் முறை பெற, 2வது பிறையோ 3வது பிறைய பார்த்துட்டு இதுதான் முத பெறன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த பிறையை பற்றி குர்ஆனில் இல்லை, அந்த பிறையை பற்றி ஹதீஸ்ல இல்லை. ஆனால் உர்ஜூன் கதீம் என்று சொல்லக்கூடிய பிறைகளுடைய கடைசி நிலைகளை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். சூரத் யாசின் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம், சந்திரனுக்கு பல தங்குமிடங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹத்தா எதுவரை என்று சொன்னால் ஆத கல் உர்ஜூனில் கதீம், உர்ஜூன் கதீம் வளைந்த பேரித்தம் பாலை போல் ஆகும் வரை அதற்கு நான் பல படித்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஹத்தா என்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அது எது வரைக்கும், எந்த எண்டு வரைக்கும், அந்த முடிவை பற்றி சொல்லும் பொழுது ஹத்தாங்கிற வார்த்தையை சொல்கின்றான். ஹத்தா ஆதகல் உர்ஜூன் கதீம், பழைய பேரித்தம் பாலை போல் ஆகும் வரை அதற்கு நான் பல படித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லலாம். அப்போ பிறையினுடைய கடைசி வடிவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் சொல்றான்? பிறையினுடைய கடைசி வடிவங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொல்ல வேண்டும் தெரியுமா? பிறையினுடைய கடைசி வடிவம் என்னவென்று தெரிந்தால்தான் பிறையினுடைய வடிவத்துக்கு கடைசி வடிவத்துக்கு அடுத்த நாள் ஃபைன் அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அது மறைக்கப்படும் பொழுது ஃபக்மில் இத்தத, எண்ணிக்கையை பூர்த்தியாக்குங்க, ஃபக்துரு லஹு, அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், ஃபக்மில் இத்தத ஸலாஸீன் என்று சொல்றாங்க. அப்போ உர்ஜூன் கதீமை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உர்ஜூன் கதீமுக்கு அடுத்த நாள், அதாவது சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே சந்திக்கும். அந்த நேர்கோட்டிலே சந்திக்கக்கூடிய நாள் தான் கன்ஜக்ஷன் டே என்று சொல்வார்கள், சங்கம நாள் என்று சொல்வார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபைன் உம்ம அலைக்கும், ஃபைன் உம்மி அலைக்கும், ஃபைன் உப்ப அலைக்கும், ஃபைன் ஹஃபிய அலைக்கும், ஃபைன் உப்ப அலைக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 5 வாசகங்களை உபயோகிக்கின்றார்கள். 5 வாசகங்களுமே மறைக்கப்படுதல் என்கிற வார்த்தையை தான் பிரயோகிக்கின்றது. அப்ப இந்த மறைக்கப்படுதல்ங்கிறது எதை சொல்கிறார் சொன்னால், சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு தினம் மாதம் நிகழும். அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அதுதான் மாதத்துடைய இறுதி நாளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உர்ஜூன் கதீம், அதாவது சங்கம தினத்துக்கு முந்தைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதாவது உம்மாவுடைய நாள், மறைக்கப்படக்கூடிய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்கு அடுத்த நாள் என்ன? அதுக்கு அடுத்த நாள் மாதத்துடைய முதல் நாளாக ஆகிவிடுகின்றது. நீங்க பிறைய பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா மாதம் பிறந்து விடுகின்றது. என் கண்ணுக்கு பெற தெரியல, என் ஜன்னல்ல பெற தெரியல, என் வீட்டு மொட்டை மாடியில பெற தெரியல என்று சொல்லி காத்து கொண்டிருந்தால் அது காலதாமதமாக மாதத்தை துவங்குவதாக ஆகிவிடும். இதுக்கு என்ன அடிப்படை?
நீங்கள் உர்ஜூன் கரீமை பற்றி சொல்வதற்கும் மாதத்தை மறைக்கப்படக்கூடிய நாளை வைத்துதான் ஒரு மாதத்தை தீர்மானிப்பதற்கு என்ன அளவுகோல்? இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் இருக்கத்தானே செஞ்சிச்சு. இந்த ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருக்கத்தானே செஞ்சிச்சு. இதுக்கு என்னமோ நீங்க புது விளக்கம் கொடுக்குற மாதிரி தெரியுது என்று சொல்லி எம்மை பார்த்து பல விமர்சனங்களை விடுக்கின்றார்கள். நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை தெளிவாக விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்தினார் என்பதற்கு உங்களுக்கு நான் ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தஹஃபுலு மின் ஷஅபான், ஷஅபானுடைய அந்த நாட்களை மனனமிடுவார்கள். மாலா யத்தஹஃபுலு மின் கைரி. ஹதீஸை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய அந்த நாட்களை, அந்த ஷஅபானுடைய அந்த நாட்களை மனனமிடுவார்கள். எப்படி மனனமிடுவார்கள்? மாலா யத்தஹஃபுலு மின் கைரிஹி, மற்ற ஏனைய மாதங்களை மனனமிடுவதை காட்டிலும் ஷஅபான் மாதத்திலே மிக கவனமாக மனனமிடுவார்கள். ஏன் கவனமிட வேண்டும்? ரமலான் மாதத்தை தீர்மானிப்பதற்காகத்தான் ஷஅபான் மாதத்தை என்ன செய்றாங்க? மனனமிடுறாங்க. இது என்ற நாள், இது எந்த நாள் இருந்து கொண்டிருக்கோம், ஷஅபான் நாளுடைய எந்த நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கணக்கு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த கணக்கிடுதல் என்னவாக்கும்? இறுதி நாள் எது, உர்ஜூன் கதீம் எது, ஹும்மாவுடைய நாள் எது, உர்ஜூன் கதீம் ஹும்மாவுடைய நாள் நாம் தீர்மானித்து விட்டால் அதற்கு அடுத்தபடியாக முதல் நாள் வந்துவிடும் என்பதை எல்லா மாதத்திலும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? மனனம் செய்திருக்கிறாங்க. ரமலான் மாதம் அல்லாத ஷாபான் மாதம் மற்ற மாதங்களை விட ஷாபான் மாதத்துக்கு அதிக கவனம். ரமலான் மாதத்தை கரெக்டான நாளில் துவங்கிடணும். அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், ஐயாமன் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் எல்லாம் சொன்னான். ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில எண்ணப்பட்ட சில நாட்கள் தான். அந்த நாட்கள்ல மட்டும்தான் நோன்பு. நீங்க அந்த நாட்கள்ல முந்தி ஆரம்பிச்சாலும் சரி, பிந்தி ஆரம்பிச்சாலும் சரி, அல்லாஹ் நிர்ணயிச்ச விதியில அந்த தக்தீர்ல ஆரம்பிக்கணும். அல்லாஹ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிடக்கூடாது, அல்லாஹ் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி நீங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அதனால சொல்லி காட்டுகிறான் ஐயாமன் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில. நீங்க எடுத்து பாருங்க, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்கிற வாசகத்தை சொல்லும் பொழுது ரமலான் மாதத்திலே தான் இந்த திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட என்று சொல்லும் பொழுது சொல்கின்றான் ஐயாமன் மஅதூதாத், எண்ணப்பட்ட. அது என்ன அல்லாஹ்வுடைய விதியில எண்ணப்பட்ட சில நாட்கள் தான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரமலான் மாதத்தை நீட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். ரமலான் நோம்பு சொல்லுவாங்களா இல்லையா? நோம்பு துறக்கிற நேரம் வந்துடும், எக்ஸ்ட்ரா 8 நிமிஷம் ஆக்குவாங்க. ஏன்னு கேட்டா பேணுதல்ங்கிற அடிப்படையில் நோம்பை நாங்கள் நீட்டுறோம்பாங்க. அந்த மாதிரி இந்த நீட்டுற கதையில் அங்க இருக்காது, இங்க நோம்புல இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எண்ணப்பட்ட நாட்கள் நோம்பு வந்துடும். எண்ணப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டால் பெருநாள் வலி துகப்பிருல்லாஹ் வலி துக்குமில் இத்த வலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களை நேர்வழி காட்டியதற்காக, அவனை பெருமைப்படுத்துவதற்காக நீங்க என்ன செய்யுங்க? அந்த எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அன்றைக்கு எவன் என்னைக்கு ரமலானை விதித்திருக்கிறானோ அன்றைக்கு நீங்க நோன்பு வைக்கணும். என்றைக்கு அல்லாஹ் ரமலானை நிறைவு செய்யணும் அன்றைக்கு நீங்க முடிக்கணும். என்றைக்கு ஈதை அல்லாஹ் கொண்டாட சொல்லுனா அந்த ஈதை கொண்டாட வேண்டும். அந்த தினத்தில் நீங்க நோன்புல இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான், மா ஜஅலல்லாஹு ذلك இல்லா பில் ஹக், அல்லாஹ் இதையெல்லாம் சத்தியத்தை கொண்டு அல்லாமல் படைக்கல, சத்தியத்தை கொண்டு தான் படைச்சிருக்கிறான். வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கல. இன்றைக்கு விளையாட்டாக போய்விட்டது, என் கண்ணுக்கு பெற தெரியல, அதை பத்தி நல்லா குற்றம் பிடிக்க மாட்டான், அது ரொம்ப லேட்டா துவங்கினா பிரச்சனை இல்லை என்று சொல்லி சர்வ சாதாரணமாக பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைக்கக்கூடிய இந்த ஹராமான செயலை செய்துவிட்டு அதற்கு புது வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கணும். வியாக்கியானங்களுக்கு தவறான ஹதீஸ் மொழிபெயர்ப்பு கொண்ட அல்லது பலகீனமான ஹதீஸ்களை விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செயல்பாட்டை விட்டும் எம்மையும் சகோதரர்களை சமூகத்தவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம் இந்த காரியத்தில் நாம் விலகிக் கொள்வதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் மிக தெளிவா இருக்கின்றது. ஷாபான் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிடு. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீங்க இன்றைக்கு பிற பார்த்து நாளைக்கு நோன்பு வைக்கிற கான்செப்ட்ல எந்த ஹதீஸுமே கிடையாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. பிற எப்படி பார்க்கணும், எப்படி கணக்கிடணும், எப்படி அந்த நாட்களை பாதுகாக்கணும், எப்படி ஒரு மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய வரிகளை எடுத்து பாருங்கள், மிக தெளிவாக விளங்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படை பிறையினுடைய படித்தரங்களுடைய அந்த காட்சிகளை அவதானிக்க வேண்டும், அதை நாம் உள்வாங்க வேண்டும், அதை நாம் மனனமிட வேண்டும். எந்த நாள் அல்லாஹ் கூறி இருக்கக்கூடிய உர்ஜூன் கதீம், தலைப்பிறையை பத்தி அல்லாஹ் பேசுறானா? தலைப்பிறங்கிறத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? உர்ஜூன் கதீமை பத்தி பேசுறான். ஏன் உர்ஜூன் கதீம் பத்தி பேசுறானா? அதுதான் உர்ஜூன் கதீம் எந்த நிலையும் அதே நிலை தான் முதல் நிலையா இருந்துச்சு. முதல் நிலையாக இருந்தது வளர்பெரியாக முழு நிலவாக மாறி, முழு நிலவிலிருந்து தேய்பெரியாகி தேய்பெருடைய கடைசி நிலைக்கு வருது. இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் நீங்க உர்ஜூன் கதீம் ரமலான் மாதத்துல உர்ஜூன் கதீமை பல ஊர்களில் மக்கள் பார்த்தாங்க.
ஃபஜ்ர் நேரத்தில் பார்த்தாங்க. உர்ஜுன் கதீமை பார்க்கணும் என்று சொல்லி உறுதியாண்டு சில மக்கள் நின்று பார்த்தாங்க. இது உர்ஜுனுக்கு கதீமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன மெத்தடு? அதுக்கு அடுத்த நாள் அதே டைமிங்ல ஃபஜ்ர் நேரத்தில் போய் நின்றா உர்ஜுனுக்கு கதீம் தெரிஞ்சா அது உர்ஜுனுக்கு கதீம், இல்லை என்று சொன்னால் மாதத்தி ஃபைன் அலைக்கும், அது மறைக்கப்படக்கூடிய நாள், அதை முழுமைப்படுத்திட்டு போகணும். இதுதான் அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாம் முதல்ல விளங்க வேண்டும். பிறை சம்பந்தமாக பிறை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும், பிறை பார்த்து நோன்பை விட வேண்டும். ஃபசூமுல் ருயத்திஹி வஃப்திருல் யத்தி என்று சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் தவறான விளக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் நேரத்தில் பிற பார்த்தது மாதிரியான ஒரு சித்திரை சொல்றாங்க. எந்த ஹதீஸையா எடுத்து காட்டுங்க? மக்ரிப் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற பார்க்கிறதுக்கு ஒரு குழு அனுப்பி வைத்தாங்க. அவங்க இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா, பிறை பார்க்கும் குழுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பிற பார்த்து எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி குழுவை நியமித்து நீங்க மக்ரிப் டயத்தில் போய் பிறைய பாருங்க, நாங்கெல்லாம் மக்ரிப் தொழுகிறோம், நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க திரும்ப போய் பார்க்குறோம், நீங்க மக்ரிப் தொழுங்க, அப்படி ஏற்படுத்தினாங்களா? கிடையாது. இல்ல எல்லாருமே சேர்ந்து பிறைய பார்ப்போம், மக்ரிப் தொழு இன்னைக்கு லேட்டானாலும் பிரச்சனை இல்லை, கரெக்டா நாளைக்கு நோம்பு துவங்கி அப்படி போனாங்களா? இப்படிலாம் பார்த்தாதான் நீங்க பார்க்கக்கூடிய பிற கண்ணுக்கு தெரியும். இப்படி பார்த்தாங்களா? அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பரபரப்பையும் பார்க்க முடியலையே. நீங்க தான் பரபரக்கிறீங்க, நாளைக்கு தலைப்புறையா, நாளைக்கு நோம்பா, நாளைக்கு பிறநாளா, வட்டலமா வைக்கலாமா, நாமா கறி வெட்டலாமா, இந்த பரபரப்போட தான் காலாகாலத்துக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரபரப்பை பார்க்க முடியல. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் இருக்கத்தானே செஞ்சுச்சு, இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கத்தானே செஞ்சுச்சு, நீங்க ஏதோ புதுசா ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி தெரியுதே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இதை சொன்னாங்களோ அந்த அடிப்படைக்கு நாம மாற்றமாக எந்த ஒரு நிலையில் நம்ம செய்யவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா என்ன சொன்னாங்க? பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் என்று சொன்னாங்க. இந்த ஹராமான செயலை செய்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வலியுறுத்தி பல சந்தர்ப்பங்கள்ல அதன் காட்சி நடைபெற நோன்பு வைங்க, அதன் காட்சி நடைபெற நோன்பு விடுங்க, அது வந்து மறைக்கப்படும் பொழுது 30 பூர்த்தி செய்யுங்க, அல்லது மறைக்கப்படக்கூடிய நாளை முழுமையாக்குங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா, தப்பான நாள்ல நாம துவங்கிடக்கூடாது, தப்பான நாள்ல நம்ம முடிச்சிடக்கூடாது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்களே ஒழிய இந்த ஹதீஸை கொண்டு புது விளக்கம் கொடுப்பதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ரசூலா எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ உண்மையிலேயே சூமோலி ரூயத்திங்கிற அந்த வார்த்தையை உண்மையிலே நடைமுறைப்படுத்த நம்மளா தான் இருக்க முடியும். ஏன்னு சொன்னா நம்ம தான் சொல்றோம் உறுஜுனுக்கு அதிகமாக பார்க்க சொல்லி மெசேஜ் அடிக்கிறோம், நம்ம மக்கள் உறுஜுனுக்கு அதிகமாக பார்க்குறாங்க. நம்ம பார்க்கறது மட்டும் வேற கொள்கையில பெரிய விஷயத்துல வேற கொள்கையில கூடிய மக்களும் கூட்டு காட்டுறாங்க, பாருங்க உறுஜுனுக்கு அதிகம் பாருங்க, நாளைக்கு இதே நேரத்தில் தெரிஞ்சா நீங்க ஒத்துக்கிறீங்க என்று சொல்லி இதையெல்லாம் நாம வந்து பகிரங்கப்படுத்தி பிறை பார்க்க சொல்லி தூண்டக்கூடிய உண்மையிலே சூமோலி ரூயத்தியாக நாம தான் இருக்கிறோம். ஆனால் யார் சூமோல் இருபத்திங்கிறாங்களோ அவங்களுக்கு உறுஜுனுக்கு அதிகமாக பற்றி அறிவும் கிடையாது, முழு நிலவை பற்றி அறிவும் கிடையாது, வளர்பெரிய அறிவு பற்றி ஏதோ பெரியா இருந்தாலும் ஏதோ ஒரு பேரை காலண்டரில் போட்டிருப்பான், என்னைக்கு முதல் பேர் அன்னைக்கு நாங்கள் பார்ப்போம், இதை நோம்பு. அப்புறம் திரும்ப சிவாஜி காலண்டர் பெருநாள் போட்டிருப்பான், டவுன் ஆட்சி அறிவிக்க சொல்லுவார், அன்னைக்கு நாங்கள் எங்கள் தலைமை சொல்லும், எங்கள் மாவட்ட தலைமை மாநில தலைமை பெற பார்த்தாச்சா கேட்கும், அப்போ நாங்கள் எந்திரிச்சு போய் பார்ப்போம். ஒழிய இந்த உறுஜுனுக்கு அதிகம் பற்றி ஏன்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. எதை குரான்லையோ ஹதீஸ்லையோ இது சம்பந்தப்பட்ட எந்த வசனத்தையும் ஹதீஸை நாங்கள் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. எங்க தலைவர் தலைமை தெளிவா ஆய்வு செஞ்சு வெளியிட்டுறாரு, அவர் மாதிரி உலகத்தில் யாருமே ஆய்வு அவங்களுக்குலாம் இவர்கள் கிட்ட நிற்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆய்வு, எத்தனை வருஷமா இதை பற்றி இப்படிலாம் வந்து காலங்காலமாக அடுத்தவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் பார்க்கிறேன் ஒழிய இதில் அல்லாஹ் என்ன வசனங்களை சொல்லியிருக்கிறான், இதில் என்ன ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கன என்பதை எடுத்து பார்ப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள், அல்லது எடுத்து பார்ப்பதற்கு மறுக்க தெளிவாக வந்து சத்தியத்தில் இருக்கிறோமா அசத்தியில் இருக்கிறோமா என்று சொல்லி பரிசோதிக்க கூட தயங்குறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், சென்ற ஆண்டு நாம் வந்து பெருநாள் தொழுகைக்காக வேண்டி மேட்டுப்பாளையங்கிற ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் பார்த்தோம்னு சொன்னால் சொற்பமான மக்கள் பெருநாள் தொழுகைக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு சகோதரர் வந்து அவங்களுடைய உறவினர் ஒரு சகோதரியை வந்து அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி குடும்பத்திலிருந்து அவங்க மட்டும் தான் வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரி மட்டும் தான், அவங்க தந்தை வரல, அவங்க கணவன் வரல, அவங்க பையன் வரல, யாருமே வரல, ஆனால் அவங்க மட்டும் அந்த பெருநாள் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த விஷயம் எனக்கு வந்து தெளிவாகப்பட்டது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரியானது விளங்குச்சு, நான் வந்திருக்கிறேன். ஆனால் எனது குடும்பத்தில் எனது கணவரும் எனது பையனும் எங்கள் உடல் யாரும் என்ன செய்யல இதுக்கு உடன்பாடாக இல்லாட்டாலும் எனக்கு சரின்னு விளங்குச்சு, நான் இதில் தெளிவாக வந்திருக்கிறேன். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் அவர்கள் வருவார்கள் நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு.
இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், தெளிவா தெரியுது, ஆனா யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி சொல்லக்கூடிய பார்க்குறோம். நான் பெருநாடசு போட்டுட்டு வந்து வேற யாரும் அந்த இமாம் பார்த்துடக்கூடாது, அவர் பார்த்துடக்கூடாது, நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர வேண்டியது இருக்குது, அதனால பேசாம நோன்பு விட்டுறேன், அந்த வரைக்கும் நான் பெருநாளைக்கு நோன்பு வைக்கல, அடுத்த நாள் அவங்களோட சேர்ந்து பெருநாள். இப்படி சொல்லக்கூடிய மக்கள் ஒரு பெண்ணாக இருந்து கூட எவ்வளவு துணிச்சலா பேசுறாங்கன்னு இவ்வளவு துணிச்சலா பேச சத்தியமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் மறைக்கணும்? தெளிவா பேசுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அருள் செய்யட்டும். அப்ப எப்படிப்பட்ட மன உறுதி, அதாவது ஒரு சத்தியம் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அதுல காட்டக்கூடிய நாம் காட்டக்கூடிய உறுதி இருக்குது, இந்த உறுதி உண்மையிலேயே பிறரை சிந்திக்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகள் நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு இன்னைக்கு இது சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நாம் சொல்கிறோமா? பகிரங்கமா சொல்றோம். நீங்க எங்கள்கிட்ட வந்து கேளுங்க. இது சம்பந்தமாக தொலைக்காட்சி, நமது தொலைபேசி எண்கள் இருக்குது, நமது இமெயில் முகவரி இருக்குது, நமது வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகங்கள்லாம் தெளிவாக எல்லா குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்லையும் போட்டுக்கிறோம். ஒரு ஹதீஸ் நீங்க பலகீனமான ஹதீஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க வந்து தப்பான மொழிபெயர்ப்பு வச்சிருக்கீங்க, எத்தனை இமாம்களை வேணாலும் அழைச்சிக்கிறீங்க, தமிழ்ல புலமை பெற்ற இமாம்களை வேணாலும் வச்சுக்கிறீங்க. நாங்க வச்ச மொழிபெயர்ப்பு தவறா இருந்து சொன்னால் சுட்டி காட்டுங்க. மனிதர்கள் அடிப்படையில் நாங்கள் தவறு செய்திருக்கலாம், தவறாக இருந்தால் சுட்டி காட்டுங்க, திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்கிறோம். ஆனால் இன்றும் கூட கூட்டமாக அங்கெங்கென்று பேசக்கூடிய மக்கள் நேரடியாக நம்மள்ட்ட வந்து கேட்பதற்கு தேங்கிறார். நேரடியாக கேட்ட சகோதரர்களும் சகோதரிகளும் இதன் பக்கம் மக்கள் மிக வேகமாக இதை விளங்கி இதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அப்ப பிறை பார்த்தல் என்கிற இந்த அடிப்படையில் மக்கள் புரிங்கி இருக்கக்கூடிய தவறான கோணத்தை நாம் கலைந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோணத்திலே நமக்கு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விஷயத்துக்குள்ள அடிப்படையான கோளாறு ஏற்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளுடைய துவக்கம் விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பம் தான் எல்லாத்திலுமே குழப்பம். காலங்காலமா நம்ம என்ன சொல்லுவோம், நாளுடைய துவக்கம் மகரிபு தானே, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு இங்க இன்னைக்கு சென்னைக்கு யாராவது டிராவல் பண்ணாங்கன்னு சொன்னா சனிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை ராவுன்னு சொல்லுவாங்க. நேற்று வியாழக்கிழமை நைட்டுன்னு சொன்னா வியாழக்கிழமை பின்னேறும் வெள்ளிக்கிழமை ராவுன்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய புழக்கத்தில் இருந்த வார்த்தை தானே. அப்ப நாளுடைய துவக்கம் மகரிபு தானே. அப்ப நாளையோட துவக்கம் மகரிபாக இருக்கும் பொழுது அப்ப இன்னைக்கு பிற பார்த்து நாளைக்கு நோன்பு வைக்கிறது கரெக்டான விஷயம் தானே. இவர்கள் தான் புதுசா ஃபஜ்ர்ல பிற பார்க்கணும்னு சொல்றாங்க என்று சொல்ல, நம்ம ஃபஜ்ர்ல பிற பார்க்கிறதை விட எப்படி பிறை பார்ப்பது என்பதை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டோம். உர்ஜுல் கதீமுக்கு முந்தைய நிலைகள் உம்மாவுடைய நாள், இதற்கு அடுத்த நாள் ரமதானுடைய இந்த மாதத்துடைய முதல் நாளாக இருக்கும். அந்த நாளிலே பிறை உதித்துவிடும். நம்ம கண்களுக்கு தெரிந்தாலும் தெரியாட்டாலும் மாதத்தை துவங்கிடணும். இதுதான் மாதத்தை துவங்கக்கூடிய அடிப்படை. ஆனால் இது என்ன செய்யறாங்க, மாலை வரைக்கும் வெயிட் பண்ணணும். மாலையில் அதுக்கு மறைஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சந்திரன் மறையக்கூடிய அந்த பெரிய இதுதான் முதல் பெற, இதுதான் மாதத்தினுடைய துவக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நாளுடைய துவக்கத்திற்கு ஃபஜர் தான் மக்ரிப் அல்ல என்பதற்கு நீங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் விளக்கங்களை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகை பேணிக்கிறீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குறான். அப்ப நடுத்தொழுகைனா என்னது என்கிற சந்தேகம் நமக்கு மட்டுமல்ல சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நடுத்தொழுகை என்று சொன்னால் என்ன என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஹிய ஸலாத்துல் அஸ்ர், அது அஸருடைய தொழுகை என்று சொல்றாங்க. நாளுடைய துவக்கம் மக்ரிப்னு வச்சுக்கிறீங்க, மக்ரிப்னு வச்சுக்கிறோமே, மக்ரிபு இஷா ஃபஜ்ர் லோஹர் அஸர். இப்ப நடுத்தொழுகை ஃபஜ்ராக இருக்கின்றது. நாளுடைய துவக்கம் ஃபஜ்ர்னு வச்சு பாருங்க, ஃபஜ்ர் லோஹர் அஸர் மக்ரிப் இஷா. அப்ப நடுத்தொழுகை அஸரா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, அஸர் தான் ஒரு நாளுடைய நடுத்தொழுகை என்று சொல்லிட்டாங்க. சரி, நடுத்தொழுகையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் என்று சொன்னால் ஒரு நாளுடைய முதல் தொழுகை எது சொல்லுங்க, ஃபஜ்ர் சுபஹ் தான் நாளுடைய முதல் தொழுகை. அப்ப நடுத்தொழுகை அஸர், இறுதி தொழுகை இஷா. இந்த அடிப்படை இந்த விளக்கம் நமக்கு போதுமானது. இதை விட கூடுதலான விளக்கம் பெறுவதற்கு இன்னும் நம்ம குர்ஆன் வசனத்தை பார்க்கும்போது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வலல் லைலு சாபிகுன் நஹார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், லஷம்ஸ யம்பகி லஹா அன் துத்ரிக்கல் கமர் வலல் லைலு சாபிகுன் நஹார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், சூரியன் சந்திரனை அடைவதற்கு பொருத்தமானது அல்ல. வலல் லைலு சாபிகுன் நஹார், பகலை இரவு முந்தவே முடியாது. பகலை இரவு முந்த முடியாதுன்னு சொன்னால் பகல் முந்தி போய்கிட்டு இருக்குது, இரவு பிந்தி வந்துகிட்டு இருக்குது. பகலை எந்த காலகட்டத்திலும் இரவு முந்தாது. வலல் லைலு சாபிகுன், வலல் லைல் இரவுக்கு ஆகுமானதல்ல, சாபிகுன் நஹார், நஹாரை முந்துவது இரவுக்கு ஆகுமானதல்ல, பகலை முந்தவே முடியாதுன்னு சொல்லிட்டான்.
அப்ப இதை விட போதுமானதாக அல்லாஹ் வந்து பகல் தான் முந்தி செல்லுது, இரவு பிந்தி செல்லுதுங்கிறதுக்கு இது போதுமானதாக விளக்கமாக இருக்கும். நீங்கள் கூடுதலாக ஒரு நாளுடைய துவக்கம் ஃபஜர் தாங்கிறதுக்கு விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இபாதத்து விஷயத்துல நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை இதெல்லாம் வந்து சொன்னா தொழுகையில தான் நடுத்துலக அசர் தொழுக, ஆனா நாளுடைய துவக்கத்துல மகரிபு தான், இப்படி சொல்லி ஒரு புது வியாக்கணம். இபாதத்து வேற, நாளுடைய துவக்கம்ங்கிறது வேற, இப்படிலாம் இது இபாதத்து வேற, நாளுடைய துவக்கங்கிறது வேற, விஞ்ஞானம் வேற, இஸ்லாம் வேறன்னு சொல்லி பிரிக்க அளவுக்கு போயிட்டாங்க. நாம் தெளிவாக சொல்கிறோம், விஞ்ஞானத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் மிக அற்புதமான கருத்துக்களை மிக தெளிவாக அல்லாஹ் திருமறை கொள்ள சொல்லிவிட்டான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளுடைய துவக்கம் ஃபஜர் என்பதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வார்த்தைகளால் சொன்னால் கூட ரசூலுல்லாஹ் தனது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஈத்திகாஃப் துவங்கி இருக்கிறாங்க. ஈத்திகாஃப் ரமலானுடைய கடைசி நாட்கள்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. ரமலானுடைய நடுப்பத்துல இருந்திருக்கிறாங்க. ஈத்திகாஃப் என்கிற இபாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ துவங்குவாங்க? 20, அதாவது அந்த மாதம் 29 நாட்களை கொண்டால் 20வது நாளிலும், அந்த மாதம் வந்து 30 நாட்களை கொண்டால் 20வது நாளிலும், 21வது நாளிலும் துவங்குவாங்க. சரி, இது எப்போ துவங்குவாங்க, எந்த நேரத்தில் துவங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகை முடித்து விட்டு ஈத்திகாஃபுடைய கூடாரத்தை நான் அமைத்து கொடுப்பேன், அதில் அவங்க நுழைந்துருவாங்க. எப்போ போவாங்க? ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றி விட்டு அதுக்குள்ள போவாங்க. சரி, எப்போ முடிப்பாங்க? பெருநாள் அன்றைக்கு ஈதை முடித்து விட்டு தான் ஈதுக்கு கிளம்புறாங்களே, அப்பதான் ஈத்திகாஃபை முடிச்சுட்டு கிளம்புவாங்க. நாம் இப்போ கவனிக்கணும், ஒரு நாளுடைய துவக்கம் மகரிப்னே வச்சுக்கிறோமே, இன்றைக்கு ரமலானுடைய கடைசி நாள், இன்னைக்கு நோம்பு திறந்துட்டோம். சரியா? நோம்பு திறந்துட்டா நாளுடைய துவக்கம் மகரிப் பிரகாரம் இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன நாள், என்ன மாதம் ஆகுது? நோம்பு திறந்துட்டா ஷவ்வால் ஆயிருச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கணும்? ஈத்திகாஃப்ங்கிறது ரமலான்ல செய்யக்கூடிய ஒரு இபாதத். ஷவ்வால் துவங்கணும்னா ஈத்திகாஃபை முடிச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? ஈத்திகாஃபை முடிச்சிட்டு வீடுகளுக்கு சென்றணும். என்ன செய்யறாங்க? ஈத்திகாஃபை கண்டினியூ பண்றாங்க. எப்போ வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க? பெருநாள் அன்றைக்கு ஃபஜர் வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க. ஃபஜர் முடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க? அந்த இதையே முடிக்கிறாங்க. இக்க நீங்க கவனிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே ஒரு நாளுடைய துவக்கம் மகரிப் என்று இருந்திருந்தால், என்றைக்கு ரமலானுடைய இறுதி நாள் நோன்பு வருதோ அந்த நோன்பை முறிச்ச உடனேயே அந்த ஈத்திகாஃபை முறிச்சிட்டு போயிருக்கணும். ஏன் கண்டினியூ பண்றாங்க? ஈத்திகாஃப் என்பது ரமலான் மாதத்திலே செய்ய வேண்டியது. அந்த ரமலான் மாதம் இன்னைக்கு இன்னும் முடியல, பெருநாள் அன்றைக்கு காலையில வந்தா தான் அது முடியுது, அதனால அது வரைக்கும் நான் நீடிக்கிறேன். அப்ப அந்த இபாதத்தை ஃபஜ்ர்லயே துவங்குறாங்க, ஃபஜ்ர்லயே முடிக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்ய முடியும்? இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இரவு பகலை முந்த முடியாதுன்னு சொல்லிட்டான். நடுத்தொழுக சலாத்துல் உஸ்தா அசருடைய தொழுகை என்று சொல்லிவிட்டான். தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். ஈத்திகாஃப் என்பது தெளிவாகவே அந்த நாளுடைய ஃபஜ்ரிலே ஆரம்பித்து பெருநாளுடைய ஃபஜர் வரைக்கும் நீடிப்பது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப இந்த விளக்கங்களை எல்லாம் வச்சு நாம பார்க்கணும். ஒரு நாளுடைய துவக்கம் ஃபஜர் தான். அப்ப இன்னைக்கு பிற பார்த்து நாளைக்கு நோன்பு வச்சோம்னு சொன்னா இன்னைக்கு அநியாயமா ஒரு நாள் போயிடும். ஒரு நாள் அநியாயமா போய் அடுத்த நாள் போய் நோன்பு வைப்போம். இப்ப ஏன் தேவையில்லாத குழப்பம்? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னைக்கு பிற பார்த்து நாளைக்கு நோன்பு வைக்கணுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. இதுக்கு முந்தைய நாளாக கும்மாவுடைய நாளா உர்ஜூல் கதீமுடைய நாளா என்பதை நாம் கணக்கிட வேண்டும். இதுதான் யதஹஃபலு ஷஅபான், ஷஅபானுடைய நாட்களை மனனமிடுதல் என்கிற இந்த செயல்பாடாக இருக்கும். ஆகவே ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், நாளுடைய துவக்கம் மக்ரிப்னு சொல்றாங்க. மக்ரிப்னு சொல்லிட்டா தெரியுமா தெரிவாங்க, நவைத்து நாளைக்கு ஃபஜர், அதாவது சஹருடைய நேரத்தில் நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்ல் ரமலானி ஹாதிசனத்தி லில்லாஹி தஆலா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்னைக்கு நோன்பு வைக்கிறேன். நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு நியத்து செய்யறேன். நவைத்து சௌமகதின், நாளைக்கு நோன்புக்கு இன்னைக்கு நான் நியத்து வைக்கிறேன். இது என்னது குருட்டுத்தனமானதா இருக்குது? யோசிச்சு பாருங்க. நாளுடைய துவக்கம் மக்ரிப்னு சொல்லியாச்சு. மக்ரிப் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீங்க மக்ரிப் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இபாதத்தை நீங்க சஹர்ல, அந்த சஹருடைய நேரத்தில் வந்து அந்த சஹருடைய இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு நியத்து செய்யணும்னு சொல்றோம். நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு நியத்து செய்யறேன். இடையில தராவியாகலாம் இரவு தொகையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ இருக்கா நவைத்து சௌமகதின் அப்போ சொல்லிவிடு பாரு இமாம். திரும்ப காலையில் வச்சு என்ன இது என்ன ஒரு நியத்துன்னு தெரியல. இந்த நியத்துங்கிற கான்செப்ட் யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு தெரியல. அப்போ ஒட்டுமொத்தமாகவே நாளுடைய துவக்கம் என்பதை புரிதல்லே அவங்களுடைய குழப்பம் நிறைய இருக்குது.
அப்ப நாளுடைய துவக்கம் என்பது ஃபஜர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் நம்ம நீளமாக சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் அதாவது இரவு தொழுகையை பற்றி சொல்றாங்க. சல்லு ஸலாத்துல் லைல், இரவு தொழுகையை நீங்க தொழுது கொள்ளுங்க. ஃபைதா ஹஷிய அஹதுக்குமுஸ் சுபுஹ், நீங்க சுபுஹ் வரும் என்று நீங்கள் பயப்பட்டால் ஃபஃப்திரு, நீங்கள் வித்ரை கொண்டு நீங்கள் முடிச்சிருங்க. அதாவது இரவு தொழுகையை நீங்க 2 சல்லு ஸலாத்துல் லைல் மஸ்னா இரவு தொழுகையை நீங்க தொழுங்க, 2 தொழுங்க. ஃபைதா ஹஷிய அஹதுக்குமுஸ் சுபுஹ், சுபுஹ் வரும்னு நீங்க பயந்தா ஃபஃப்திரு, நீங்க வித்ரு தொழுதுருங்க. என்ன அர்த்தம்? ஏன் பயப்படணும்? ஃபஜர் வரும்னு ஏன் பயப்படும்? ஃபஜர் வந்துட்டு அடுத்த நாள் துவங்கிரும். அடுத்த நாள் வருவதற்கு முன்பாகவே ஒரு நாளுடைய இறுதி தொழுகையை நீங்க தொழுது முடிங்க என்ற ஆர்டர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தர்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் ஒரு நாளுடைய துவக்கம் ஃபஜர். இதற்கு முந்தைய நாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்அலூனக அனில் அஹில்லா ஜஅலல்லாஹு அஹில்லத மவாகீத் ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியா, இந்த வசனங்களை எல்லாம் நாம் வைத்து பார்க்கும் பொழுது பிறை பார்த்தல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பிறையை அவதானித்தார்கள், அந்த காட்சியின் அடிப்படையில் எப்படி நோன்பை தீர்மானித்தார்கள் என்பது நமக்கு தெளிவு. ஒரு நாளுடைய துவக்கம் என்ன என்பதற்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்ன தெளிவு என்பதையும் நாம் இதன் மூலமாக விளங்கி இருக்க முடியும். இந்த விளக்கங்களை கொண்டு நாம் தெளிவாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே இவ்வளவு நாட்கள் நாம் செய்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை தான் நாம் கையில் எடுத்து விட்டோம். குர்ஆன் ஹதீஸுக்கு சரியான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்கல. நாம் குர்ஆன் ஹதீஸ் என்கிற போர்வையில தப்பான விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தெளிவை தருகின்றான். இன்றைக்கு எத்தனையோ இன்னைக்கு முந்தைய காலகட்டத்தில எல்லாம் குர்ஆன் ஒரு ஹதீஸ்களை தேடி கண்டுபிடிப்பது என்பது, கிதாபுகளை தேடி கண்டுபிடிப்பது என்பது கஷ்டமானது. இன்றைக்கு ஹதீஸ்களையே நீங்கள் நுனி விரலையே தேடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர்லையும் நீங்க செல்போன்லையும் எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியானதா தவறானதா என்பதை பார்ப்பதற்கு கூட தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்க இது மாதிரியான ஹதீஸ்களை நாம் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை சரியானதா தவறானதா என்பது சம்பந்தமா நீங்க ஆழமாக நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இந்த உங்கள் உள்ளங்கள் பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கணும் என்று கேட்கிறான். அப்ப ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனநிலையோடு குர்ஆனை நீங்கள் அணுகுங்கள். நீங்க பிறை விஷயத்தில் நாம் எடுத்து சொல்லக்கூடிய தெளிவை யார் பெரும்பாலும் ஈஸியா விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னா, குர்ஆனோடு நெருக்கமாக தொடர்பு வைத்திருக்கிறாங்களா இல்லையா, அந்த மக்கள் இந்த விஷயத்தை சொன்னோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்கள் இந்த விஷயத்தை சீக்கிரமாக எடுத்து நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு வேகத்தோட போறாங்க. குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இதை எளிமையாக விளங்கப்படுத்தி விடுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் அப்படிதான் சொல்லிக்கிறான், அஃபலா யததப்பருல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். அல்லாஹ் மற்றொரு சூரத்துல் ஃபுர்கானில் சொல்லி காட்டும் பொழுது, வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் லம் யஹ்ரு அலைஹா சும்ம உம்யானா, அவர்கள் அதிலே குருடர்களாகவோ செவிடர்களாகவோ அதில் விழமாட்டார்கள். நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சரியானதாக இருப்பதா என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. சிந்தித்து சரியான முறையில் செயல்பட்டால் 2 நன்மை, சிந்தித்து தவறான முறையில் செயல்பட்டால் அதற்கு ஒரு நன்மை இருக்குது. அப்ப நீங்க சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிவகை செய்திருக்கிறார்கள். நாம என் தலைமை என்ன சொல்லுதோ, என் தலைவர் என்ன சொல்றாரோ, அவர் என் மாத இதெல்லாம் வார இதெல்லாம் டிவியில எப்படி பேசுறாரோ அப்படித்தான் நான் ஏற்படுத்துவேன், அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லது நான் பின்பற்றுவது கிபிலா மக்கா, அதனால மக்காவில் என்னைக்கு பெருநாவோ, மக்காவில் என்னைக்கு நோம்போ அன்னைக்கு தான் நான் நோம்பு வைப்பேன் பெருநா வைப்பேன்னு சொல்லி காலகாலத்துக்கும் இந்த தவறான ஒரு செயல்பாட்டை நாம் செய்வதை விட்டு விட்டு நாளைக்கு அல்லாஹ் நான் கேட்க போறது இல்லை. என்ன கேட்க போறான்? உன் தலைமை என்ன சொல்லுச்சு அதன்படி கேட்டியா? உங்க தலைவர் என்ன சொன்னார் அது சொன்னபடி கேட்டியா? உங்க இமாம் என்ன சொன்னாரு, உங்க ஹத்தீப் என்ன, அதை பத்தி கேட்க போறது இல்லை. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உனக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினதை நீ சரியா செய்தியா, அல்லது சத்தியம் தெளிவா தெரிஞ்சும் ஊரோட ஒத்து போறேன், எங்க மச்சான் வரல, எங்க மாமி வரல, எங்க உம்மா வரலன்னு சொல்லி இன்னும் அவங்களோட சேர்ந்து பெருனா கொண்டாட போனியான்னு நல்லா கேட்பான். அப்ப இன்னைக்கு பெருமானு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க வரல இவங்கெல்லாம் வந்துக்கிறட்டும், கியாமத்தால வர வரைக்கும் நீங்களாம் வரவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வரல இவங்க வரல சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் மூத்து வந்துட்டு என்ன பண்றது? நான் எனக்கு எல்லாம் தெரிய வந்துட்டான். நாம் ஒரு காலகட்டத்தில் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லப்படும் பொழுது நாம நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்ம வீட்டில் பெரும்பான்மையான நபர்கள் இதை நடைமுறைப்படுத்தல, அவங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா விளங்கி இருக்குமா? நாம நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இதன் பக்கம் வந்தாங்க. காரணம் என்ன? நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டணும், அதுல உறுதியாக இருந்து காட்டினோம், அது விளங்கிச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த விஷயத்துல ஒரு விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்க்குறோம்.
குர்ஆன் ஹதீஸ்லயே நாங்க வந்து பரிசுத்தமான குர்ஆன் ஹதீஸை பேசுறோம், நாங்க வந்து சஹாபாக்களுடைய சொந்த கூட்டு கூட இருக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பெருநாள் விஷயத்துல மட்டும் ஊரோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸை வெளியில பேசிவிட்டு உள்ளுக்குள்ள சில அட்ஜஸ்ட்மெண்ட்களோடு இயக்கங்களை நடத்துவதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறையா நான் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை தரட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அப்படி மாதிரியான நிலைப்பாடுகளை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் யார் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதாவது அல்லாஹ் திருமறையில தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றான், பெரும்பான்மைக்கு மதிப்பில்லை. பெரும்பான்மையான மக்கள் நேர்வழியில் இருக்க மாட்டாங்க, பெரும்பான்மையான மக்கள் வழிகேட்டு தான் இருப்பாங்க, வெகு சொற்பமான மக்கள் மட்டும்தான் நேரு வழியில் இருப்பாங்க. அப்போ குறைவான மக்கள் பெருநாள் கொண்டாடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்கும். பெருநாங்கிறது சந்தோஷமான தினம் இல்லையா? அப்ப எல்லாரும் சேர்ந்து கொண்டாடட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரியா தான் சொல்றாங்க, ஹிஜ்ரி கமிட்டிக்காரங்க சரியா சொல்றாங்க, புக்ல எல்லாம் கரெக்டா தான் சொல்றாங்க, டிவியில கரெக்டா தான் பேசுறாங்க. இருந்தாலும் நமக்கு லைட் என்ன செய்யுது, ஊரோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடணும்னு தோணுது. இதெல்லாம் விளக்கமா? இப்படிப்பட்ட விளக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டிய மக்களை இன்றைக்கு இதுக்கு நேரு மாற்றமா இன்னைக்கு போறாங்க. எப்படிப்பட்ட வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நாளைக்கு அல்லாஹ், அதாவது மறுமை நாளிலே அல்லாஹ் நரக நெருப்பிலே சில மக்களை போட்டு புரட்டுவான். அப்படி புரட்டப்படக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் நரக நெருப்புல புரண்டுகிட்டே புலம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? யௌமு துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். அந்நாளிலே சில முகங்கள் நரக நெருப்புல போட்டு புரட்டப்படும். யகூலூன, அவர் சொல்வார்கள், அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா? இன்னா சாதத்னா வ குப்ரானா, நாங்கள் எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே. காலங்காலமா எப்படி பெருநாள் இருந்துச்சு, காலங்காலமா எதை பெருநாள் கொண்டாடினாங்க, அதுலயே நாங்க போயிடுறோம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படி மாதிரி காலங்காலமாக எதை வந்து காலம் காலமாக மக்கள் செய்தார்களோ அந்த செயல்பாட்டை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்றாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட மக்களாக அவள் கூறுவார்கள். அதாவது சொல்வார்கள், இன்னா சாதத்தனா ஒ குபுரானா, எங்கள் முன்னோர்களுக்கும் எங்களுடைய இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். சபீலா, அவர்கள் எல்லாம் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். நாங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன பிறகு நடந்திருந்தோம்னு சொன்னா இங்க வந்திருக்க மாட்டோம். யார் சொல்லு பேச்சு கேட்டோம்? எங்க இமாம் என்ன சொல்றாரு, எங்க தலைவர் என்ன சொல்றாரு, எங்க மாவட்ட தலைமை என்ன சொல்லுது, எங்க மாநில தலைமை என்ன சொல்லுது, அவர் சொல்றாரு, இவர் அங்க மதினால படிச்சவரு, இங்க மக்காவில படிச்சவரு, இவர் விளக்கம் கொடுத்தா கரெக்டா இருக்கும், இவரை தப்பா விளங்கி இருப்பா, இப்படித்தானே சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். அவர் மதினால படிச்சுட்டு வந்தவர், அவர் ஹதீஸை கரைச்சு குடிச்சோமா நம்ம கரைச்சு குடிச்சிருக்க முடியுமா? இவங்களாம் சும்மா அங்க படிச்சோம், இப்படி மாதிரி வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே நம்மளுடைய நேர்வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக தந்திருக்கக்கூடிய நேர்வழியை விட்டு தவறான முடிவை எடுக்கிறோம். குர்ஆன் சொன்ன அடிப்பா அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அப்படிப்பட்ட மக்கள் அப்படி நரக நெருப்புல விழுந்து விட கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறான். இந்த வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தினாங்க. இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம தெளிவா இருக்கணும், நம்ம யாருக்கும் கண்மூடித்தனம் பின்பற்றிடக்கூடாது என்று நமக்கு போதித்த மக்கள் இன்றைக்கு அந்த மக்கள் அப்படி வழிகெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கண்மூடித்தனமா தங்களை பின்பற்றுங்க, நாங்க எழுதுறது தான், நாங்க கொடுக்கறது தான், நாங்க வைக்கிறது தான் ஆய்வு தீர்வு என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு போயிட்டாங்க. நீங்கள் தெளிவாக நீங்க ஆராய்ந்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக ஒன்றை நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவிலே இதற்கு தீர்வு இருக்குது. இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு உள்ள பாருங்க, தெளிவா மைண்ட்ல ஒன்று செட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரியானது தெளிவுபடுத்திட்டு நம்மள்ட்ட கேள்விகளாக கேட்பாங்களே ஒழிய அவங்க வந்து இதுல தெளிவு பெற வேண்டும் என்று அடிப்படையில் வரமாட்டாங்க. தெளிவாக நாம் ஒன்றை விளங்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இதுக்கு தீர்வு இருக்குங்கிற மனநிலையோடு உட்காருங்க, இதுக்கு அல்லாஹ் தெளிவு கொடுப்பான். இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல தீர்வு இருந்தாலும் இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிற மாதிரி வேற யாரும் விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ரசூல்லாவே நேரில் வந்து சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்காது என்பதை நாம் முதல்ல தெளிவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே இதன் பக்கம் ஏராளமான மக்கள் விளங்கி மிக வேகமான முறையில் இதை விளங்கி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது வெளியீடாக இருக்கக்கூடிய 5 புத்தகங்கள் பிறையும் புறக்கண்ணும், அதே நேரத்தில் குறைபு சம்பவம், அது வினா எங்கே விடை எங்கே, அதே நேரத்தில் கிரகண தொழுகை, கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஜ்ரி நாட்காட்டி அவசியம் என்கிற அந்த புத்தகம் உட்பட 5 புத்தகங்களை வெளியிட்டோம். உண்மையிலேயே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று இந்த புத்தகத்தை கொண்டு நீங்க புத்தகங்களை நீங்க சாதாரண நினைக்கக்கூடாது. இந்த புத்தகங்களை வைத்து எவ்வளவு பெரிய இமாம்களுக்கும் அது விளக்கம் கொடுக்கக்கூடியதாக, அல்லது எவ்வளவு பெரிய இமாம்களை நின்று அதை வச்சு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக தூக்கப்படும். கிட்டத்தட்ட 300 பக்கங்களிலே பிறையும் புறக்கணும் என்கிற புத்தகம்
தயாராகி கொண்டிருக்கின்றது. வாகன கூட்டம் ஹதீஸ் சம்பந்தமாக வாகன கூட்ட ஹதீஸை வைத்து தான் சவுதி பெரிய பின்பற்றக்கூடிய மக்கள் சவுதியில் என்னைக்கு பெருநாளோ அன்னைக்கு பெருநா, சவுதி அன்னைக்கு நோம்பு அன்னைக்கு நோம்புன்னு சொல்றாங்களா இல்லையா, அவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய வாகன கூட்ட ஹதீஸ், வாகன கூட்டம் என்கிற ஹதீஸ் எந்த தரத்தில் இருக்கின்ற அந்த ஹதீஸினுடைய புத்தகத்தை நாம் வெளியிடுகின்றோம். இந்த புத்தகங்களை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிறை விஷயத்திலே மக்கள் குழம்பி போய் காலம் காலமாக குழப்பமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்திலே பிளவுபட்டு நிற்கக்கூடிய மக்களை ஓர் அணியிலே திரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலே, இபாதத்து ரீதியாக ஒன்றுபட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே எதிரிகள் எந்த அளவுக்கு இதில் ஊடு இருக்கிறாங்க இதை ஆய்வு செய்யும் போது தெரியுது. இந்த சம்பந்தமான ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது எதிரிகள் இந்த விஷயத்துல மற்ற விஷயத்துல சீக்கிரத்தில் ஒன்றுபட மாட்டாங்க, ஆனால் இபாதத்து விஷயத்துல சீக்கிரத்தில் ஒன்றுபட்டு விடுவார்கள், ஓரணியில் நின்று விடுவார்கள் என்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை அவங்க ஒன்றுபற்ற கூடாது, ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடிட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் என்னமோ தத்ரூபமாக அல்லாவுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த மாதிரி மிக தத்ரூபமாக ஹதீஸ்களை வடிவமைச்சு அதையெல்லாம் மக்களுக்கு தவறான வழிகாட்டுதலை கொண்டு வழிகாட்டக்கூடிய மக்களை பார்க்குறோம். இதே மக்களுக்கு இமாம்களிடத்தில் நாம் எடுத்து சொல்றோம், இது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, இதனுடைய ஹதீஸுடைய தரம் இப்படி இருக்குன்றா கூட நாம சொல்றதை உள்வாங்குவதற்கு அவங்க தயாராகவே இல்லை. நாம் என்ன சொன்னாலும் அதை உள்வாங்குவதற்கு தயாராக இல்லை. நாம் திரும்பவும் சொல்கின்றோம், நடுநிலையான மனநிலையோடு நீங்கள் அந்த ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். சொல்ல போனா இது சம்பந்தமாக ஹதீஸ்களை பேசக்கூடிய மக்கள் குர்ஆன் வசனம் இத்தனை இருக்குதே, அதாவது 10ல் 5, 55ல் 5, 2ல் 186 இந்த வசனங்கள்லாம் இருக்குதுல்ல, இந்த வசனங்களை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இந்த வசனங்களை பேசினா அவங்களுடைய கான்செப்ட் அடிபட்டு போயிடும். அதனால நீங்க பெரிய சம்பந்தமா குர்ஆன் வசனத்தை எடுத்து பேசுங்க, அதை பேசவும் மாட்டாங்க, அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கவும் மாட்டாங்க. அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களில் மிக ஆழமாக சொல்லப்படக்கூடிய வசனம் 10வது அத்தியாயம் 5வது வசனம். உண்மையிலே இந்த வசனத்தை மட்டும் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லனா இந்த கான்செப்டை நாமளும் எடுத்திருக்கவே மாட்டோம். அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகின்றான், திரும்ப நான் சொல்லி காட்டுகின்றேன், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியான், அவன்தான் சூரியனை ஒளி பிரகாசமானதை ஆக்கினான், வல் கமர நூரன், சந்திரனை அல்லாஹ் ஒளி உள்ளதாக ஆக்கினான், வகத்தரஹு மனாசில, அந்த சந்திரனுக்கு பல தங்குமிடங்களை ஏற்படுத்தினான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிறையினுடைய வடிவம் ஒவ்வொரு இடத்துல தெரியுமே, அது ஏன் தெரியுமா? லீ அல்லாஹ் சொல்கின்றான், காரணத்திற்கான அந்த தாலியிலுடைய லீயை சொல்லிவிட்டான். லித்தஅலமு, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒல் ஹிசாப், கணக்கை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டுகளின் எண்ணிக்கை அறிந்து கொள்ள முடியும் என்கிற இந்த ஒரு வார்த்தை தான் இனி வரக்கூடிய 6000 ஆண்டுகளுக்கு தேவையான நாட்காட்டியை சந்திரனுடைய சுழற்சியை வைத்து எம்மால் கணக்கிட முடியும் என்ற அனுமதியை படைச்ச ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்ததுக்கு பிறகு இனி எந்த மாநில தலைமையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மதீனாவில் படிச்சுட்டு வந்தவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த முஃப்தி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வே எனக்கு அனுமதி கொடுத்துட்டான், இந்த அனுமதி ஒன்று போதுமானது. இதுல நான் செய்த இது தவறாக இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க தவறு செய்ய போறோம்? அல்லாஹ் அனுமதி கொடுத்த வகையில் நம்ம ஒரு செயல்பாட்டை நடைமுறை கடத்தும் பொழுது அதில் எப்படி அல்லாஹ் குற்றம் பிடிப்பான்? அப்ப இந்த வசனம் தான் நம்ம என் போன்றவர்களை கவர்ந்து இந்த வசனம் தான் இந்த நிலைப்பாடு சரியானது என்பதை நம்ம தெளிவாக புரிய வச்சிச்சு. அது வரைக்கும் இந்த விஷயத்துல நம்ம ஓரமாண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் இந்த வசனத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, இதனுடைய விளக்கங்கள் எடுத்து படிக்கும் பொழுது இதனுடைய தெளிவான விளக்கங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவாக ஆண்டுகள் எண்ணிக்கை அறிந்து கொள்ள முடியும் நமக்கு சொல்லி காட்டுங்க. இந்த ஆண்டுகள் எண்ணிக்கை அறிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் தான் ஹிஜ்ரி நாட்காட்டியை நாம் வந்து செய்திருக்கிறோம், தயார் செய்திருக்கிறோம். வெறுமனே ஹிஜ்ரி நாட்காட்டிய எண்ணிக்கையை மட்டும் போடாம அதனுடைய பிறையினுடைய வடிவங்களை சேர்த்து போட்டிருக்கிறோம். அந்த பிறையினுடைய வடிவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவாக அந்த இந்த டேட்ல என்ன பிறையினுடைய வடிவம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. பாருங்க, இந்த மாதத்தினுடைய இந்த மாதம் ஷவ்வாலுடைய மாதம். இந்த ஷவ்வாலுடைய மாதத்துல இங்க பிறையினுடைய வடிவங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. முதல் நாளுடைய பிறை 27/7/2014 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆரம்பமாகின்றது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்படக்கூடிய ஷவ்வாலுடைய முதல் நாள் அதே கிழமையில தான் ஷவ்வாலுடைய 8வது நாள், ஷவ்வாலுடைய 15வது நாள், ஷவ்வாலுடைய 22வது நாள், ஷவ்வாலுடைய 29வது நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கக்கூடிய வல்கமர கத் அல்லாஹ் சொல்லக்கூடிய உருஜுல் கதீம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் 29வது கிழமை 24 8வது நாளாக இருக்கின்றது. இந்த மாதத்துடைய உருஜுல் கதீமை நீங்க தேடி பாருங்க. உருஜுல் கதீம் என்ற ஃபஜருடைய நாளிலே, அதாவது 24வது நாள் அன்று ஃபஜருடைய நேரத்தில் தெரியும்.
அதுக்கு அடுத்த நாள் 30வது நாள், அதாவது 25/8/2014 அன்று பிறை தெரியாது. அது ரசூலா சொல்றாங்க, ஃபைன் உம்ம அலைக்கும், ஃபைன் உகுமி அலைக்கும், ஃபைன் உப்ப அலைக்கும், ஃபைன் உகுபி அலைக்கும், ஃபைன் ஹஃபி அலைக்கும் என்று சொல்லக்கூடிய 5 வாசகங்களை பயன்படுத்துகின்றார்கள். இது 5மே மறைக்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. அப்ப தெளிவாக அந்த பிறையினுடைய வடிவம் ஃபுல் மூன் என்றைக்கு வரும், உர்ஜுல் கதீம் என்றைக்கு வரும், இப்படி ஒவ்வொரு நாட்களையும் அதனுடைய வடிவங்களோடு போட்டிருக்கோம். நாம என்ன சொல்றோம், வானத்தில் நீங்க பார்க்கக்கூடிய பிறையும் இதுல பிரிண்ட் செய்யப்படக்கூடிய வடிவமும் கொஞ்சம் மாற்றமா இருந்தா கூட எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த சகோதர சகோதரிகளும் நமக்கு குறிப்பிடவில்லை. ஏன்னு சொன்னா நாம துல்லியமா பிரிண்ட் செஞ்சுட்டோம்னு நம்ம சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அந்த மஞ்சில்களை ஏற்படுத்தி தக்தீர் செய்திருக்கிறான் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, நம்முடைய பார்வையிலும் நம்முடைய கோணத்தில் தான் தப்பு இருக்குது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகின்றோம். ஆகவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாட்காட்டி வாங்குங்க, இது சம்பந்தமான புத்தகங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. இதில் எதுவும் குறைகள் தவறுகள் எதுவும் இருந்தால் தாராளமாக சுட்டி காட்டுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகம் இந்த இபாதத்திலே பிளவுபட்டிருக்கக்கூடிய சமூகத்தை ஓரநிலையை திரட்டி ஒரே நாளிலே நோன்பு வைக்கக்கூடிய, ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட வைக்க வேண்டும் என்கிற இந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த முயற்சியை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியிலே பல சகோதரர்களும் பல சகோதரிகளும் இதிலே பங்கெடுத்துக் கொண்டு இதிலே எங்களோடு சேர்ந்து இதிலே தங்களுடைய பங்களிப்பை தந்து பெரிய அளவில் உதவி செய்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வை நீங்கள் நடுநிலையான கோணத்தோடு ஆராய்ந்து பாருங்கள். இது சம்பந்தமான எந்த கேள்வி இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரே நாளிலே பெருநாளையும் நோன்பையும் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரஹ்மான் ஏற்படுத்தி தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.